காலை வணக்கம். இந்த தீர்ப்பு சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வழக்கறிஞர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ஏஆர் 2023 சுப்ரீம் கோர்ட்டு 51-23 முகமது இப்ராஹிம் வேர்சஸ் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இந்த கேஸில் இவரை 2015 அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலாக எலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணும்போது இவருக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஃபிட் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது இவருக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ரிப்போர்ட்டு ஆர்எம்பி ரீஜனல் மெடிக்கல் போர்டுக்கு போகுது. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் நாம்ஸு கொடுக்கல, அதனால் நாங்கள் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியலன்னு. அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வேணால் டிஃபெக்டிவ் கலர் பிளைண்ட்னஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, டிஃபெக்டிவ் கலர் பிளைண்ட்னஸ் வேறு, கலர் பிளைண்ட்னஸ் வேறு. அதனால் கலர் பிளைண்ட்ஸ் இருந்தால் கூட டிஃபெக்டிவ் கலர் பிளைண்ட்னஸ் இருந்தாலும் நியாயமான ஒழுங்கான அன்றாட வேலைகளை பணிபுரியலான்ற அடிப்படையில் இவருக்கு சம்பளம் கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. மிக அருமையான தீர்ப்பு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பல வழக்குகளை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்குங்க. காலை வணக்கம்.